இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ரகுராம் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பிரித்து கொடுக்குற நேரத்தில் பயங்கரமான பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்குது. அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்வதியை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள், எங்கள் புருஷனுக்கு வந்து கிடைக்க வேண்டிய மரியாதையும் கிடைக்கல, கிடைக்க வேண்டிய சொத்தும் கிடைக்கல, நாங்கள் வந்து தனி கொடுத்தம் போகலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க, தனி கொடுத்தனம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் வந்து தனி கொடுத்தனும் போது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன தான் வேணுங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, என் புருஷனுக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து எனக்கு பிரித்து கொடுத்துருங்க, நாங்கள் பாட்டில் இருந்துக்குருவோம், அவருக்கு வந்து மரியாதை இல்லை, சொத்து இல்லைன்னா நாங்கள் எதுக்கு இங்கே வெட்டியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பத்மா வந்து யோசிக்காங்க, ஆஹா, பார்வதி வந்து நைஸாக கோலை போட்டுக்கிட்டு இருக்கான், நம்மளும் இடையில புகுந்தோம்னா நமக்கு தேவையான சொத்தை நம்மளும் வாங்கிக்கலாம், அப்படியே புகுந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அண்ணே பார்வதி கேட்குறது தப்பாக இருந்தாலும் அவன் நிலைமையிலேருந்து பார்த்தா அது கரெக்டாக தானே இருக்குது. ஏன்னா புருஷன் வந்து நல்ல ஒரு இதோட அந்தஸ்தோடு வாழணும்னு நினைக்கிறா, அதனால் வந்து சொத்தை பிரித்து கொடுக்குறது தானே கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம்கிட்ட சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கக்கூடாது, சொத்தை பிரித்து கொடுத்தா நம்ம குடும்பமே பெரிய அவமானமாகி போகும், ஊருக்குள்ளே வந்து நமக்கு இருக்கிற நல்ல பேரும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கடைசியில் அவரே சொல்லிடுறாரு, வக்கீலையா, இந்த சொத்தை பிரித்து கொடுத்துருவோம், அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிடுங்க, நாளைக்கு வந்து நான் எங்கெங்கே கையெழுத்து போகணும்னு சொல்லுங்கள், கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், இந்த சொத்தை வந்து அவங்க கையிலேயே பிரித்து கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து போயிடுறாரு. உடனே ரகுராமோட அம்மா வந்து அந்த இடத்துல வந்து உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. போச்சு, ஊருக்குள்ளே வந்து எல்லாருமே இருந்தால் ரகுராம் அவங்க குடும்பம் மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போகிற போக்க பார்த்தா ரகுராம் குடும்பம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ரகுராம் வந்து பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம சிவராம் வந்து சொல்லுவார்ல, அண்ணே எனக்கு இந்த சொத்து பணம் எதுவுமே வேண்டாண்ணே, எனக்கு நீங்கள் இருந்தால் போதுனே அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அவங்க ஒய்ஃப் வந்து எங்களுக்கு சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது. பத்மா வந்து ஆமாண்ணே, அதான் சரிண்ணே, அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து பிரித்து கொடுக்குறதானே சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது. எல்லாத்தையுமே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்களுக்கு ஜானகிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்மளால தான் அந்த பிரச்சனை வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து நம்ம இவங்க மணி வந்து போகிறாரு யாருக்கிட்ட, பத்மா கிட்ட. பத்மா, எனக்கு என்னமோ ஓ மேலே தாண்டி டவுட்டாக இருக்குது, என்னமோ பார்வதியை நீ தான் ஏற்றி விட்டு சொத்தை பிரிக்க சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் சொத்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு இடையில வந்து சொத்தை பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சீனுவும் சேர்ந்துக்கிட்டார் மணி கூட. ஆமாம்மா, எதுக்குமா தேவையில்லாமல் வந்து சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மாமா வந்து எவ்வளோ கஷ்டப்படுவார்னு தெரியுமா, அவர் மனசே அவர்கிட்ட இல்லைம்மா, அவர் பார்த்தாலே தெரியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் என்னமோ இது பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், பார்வதி அவள் புருஷனுக்கு வேணும்னு சொல்லி கேட்கா, அவள் பங்கு தானே அவள் கேட்கா, இதில் என்ன தப்பு இருக்குது, அதனால தான் நானும் சொன்னேன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி, அவள் இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா எல்லாமே சரிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சிவராம் வந்து பார்வதி இப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சொத்து வேணும்னு சொல்லியிருப்பேன், அதுவும் சபையில் வச்சு என் பேச்சை கேட்க மாட்டாங்க, ஒழுங்காக வந்து அண்ணங்காலில் வந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு சொத்தெல்லாம் வேண்டான்னு வந்து சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னாலாம் வர முடியாதுங்க, என்னை நீங்கள் வந்து கொலை பண்ணாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், எனக்கு தேவை வேண்டிய சொத்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து விடாப்பிடியாக இருந்துடுறாங்க. உடனே சிவராம் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே வேண்டாண்ணே, சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்காதீங்கண்ணே, அவங்க அப்படி கேட்பாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை சிவராம், நம்ம குடும்பம் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா வந்து சொத்தை பிரித்து கேட்குற அளவுக்கு வந்துட்டுனாலே வந்து அவங்க வந்து இந்த வீட்டில் வந்து தனியாக முடிவெடுக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அதனால் இனிமேல் வந்து என் பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்காங்க, அவங்க பேச்சுப்படியே அவங்கவுங்க விருப்பப்படியே வந்து சொத்தை பிரித்து கொடுக்காங்க சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராமும் சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம மாயா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் வக்கீல்கிட்டே பேசிடுவோம்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் வக்கீல் சார், நீங்கள் வந்து இந்த சொத்தை வந்து பிரிச்செல்லாம் எழுத வேண்டாம், அவர் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் வந்து பண்ணியிருக்காரு, நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவர் இதுக்கு முன்னாடி சொத்தை நானே பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கேன், அப்போ என்ன சொன்னார் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போட்டு கேட்குறாங்க. சொத்தை பிரிக்கிறதும் நம்மளோட உயிரை பிரிக்கிறதும் ஒன்று, அதனால் வந்து எந்த காரணத்தை கொண்டு இந்த சொத்தை வந்து நான் பிரிக்க மாட்டேன், இங்கே இருக்கிறவங்களும் என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னால் கேட்பாங்க, நான் சொல்கிறபடி தான் நடப்பாங்க, அதனால் வந்து எந்த காரணத்தை கொண்டும் சொத்தை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு.
அப்படி சொத்தையே பிரிக்க வேண்டாம்னு சொன்னவரே இப்போ வந்து சொத்தை பிரிங்கன்னு சொல்கிறாருன்னா அதில் ஏதாவது ரீசன் இருக்குமா? அதனால் வந்து கண்டிப்பாக நான் அவர் பேச்சை கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்கிறாங்க. உடனே வக்கீலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பார்த்தா பத்மா கால் பண்ணி இந்த வீடை என் பேரில் எழுதிருங்க, எப்படியாவது வர்ற மாதிரி எழுதிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பார்த்தீங்களா உங்கள் அத்தை தான் கால் பண்ணுறாங்க, அந்த வீடு அவங்க பேருக்கு தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்வதி வீட்டில் ஆள் இல்லாதனால திருப்பி கால் பண்ணுறாங்க. வக்கீல் கால் பண்ணி எப்படியாவது அந்த தோப்புலாம் என் பேரில் வர மாதிரி எழுதிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா இன்னொருத்தவங்க கால் பண்ணுறாங்க பார்வதி, அவங்க பேரில் வந்து தோப்பெல்லாம் வரணும்னு சொல்கிறாங்க. இப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படிம்மா நம்ம வந்து இது எழுதாமல் இருக்க முடியும்? நான் எழுதுனா சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எழுதிடுறாங்க, சொல்லிடுறாங்க. அடுத்து பார்வதி வந்து இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம லிங்கத்துக்கு கால் பண்ணி என் புருஷன் வந்து சரிப்பட்டு வரல, நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், நாளைக்கு எப்படியாவது வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உன் புருஷன் வந்து பிழைக்க தெரியாதவமா, நான் நாளைக்கு அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து அங்கே வக்கீல் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறாரு, எழுதி கொண்டு வந்துட்டு ஆமாம் இந்த வீடு யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் கேட்காரு. அதுக்கு வந்து இது வந்து பார்வதி அவங்க பேரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லிங்கம் வந்து சொல்கிறாங்க, அது எப்படி அவங்க பேருக்கு போக முடியும்? என்ன இருந்தாலும் இந்த வீடு வந்து என் சகலைக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் பார்த்து கேட்குறாங்க. உடனே அந்த வீட்டுக்கே எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.